கடவுளை கண்டவர்கள் கமலை வென்றவர்கள் அப்படின்னு முதல்ல ஒரு ஸ்லோகன்லாம் எழுதி அவர்கிட்ட இந்த படைக்கு போதுமாலாம் கேட்டிருக்கேன். அவர் போடா லூஸ் போயில அவன் சம்பாதிக்கிற நீ ஏன்டா ரோட்டில் தெரியுதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி வாசியை கிணற்றில் தண்ணீரை எடுத்து கொண்டிருந்தார். கூப்பிட்ட உடனே அந்த அம்மா அப்படியே கிணத்து வாளியை போயிடுச்சு. அந்த வாளி அப்படியே நின்றது. அப்போது எடுத்த அரிய புகைப்படம் அப்படின்னு ஒரு படம் ஃபேஸ்புக்கில் வரும். சரி, அவங்களாவது போடுறாங்க. 1826 தான் கேமரா கண்டுபிடிச்சாங்க, அது இருக்கட்டும். ஆனால் இங்கே இருந்த பட்டியல் சமூக மக்கள் அவரை இந்த தக்கர் பாபா அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு அந்த பேர் வாய்ப்புல வரல. அதனால அப்பா அப்படிங்கிறாங்க, மரியாதையாக தங்களுக்காக உழைப்பவரை அப்பா தக்கர் அப்படிங்கிறத அப்பா டக்கர். ஒரு விஷயத்தை தேடணும், இது என்ன என்ற தேடல் ஒன்று இருக்கணும். அப்படிங்கிற தேடல் அநேகமாக எனக்குள் நான் +2 படிக்கும்போது எனக்குள்ளே இருந்தது. பொதுவாக அன்னைக்கு +2 படிக்கும்போது கமலஹாசன் படத்தை தேடி பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்த்தது மாத்திரம் இல்லை, எங்கள் ஊர் பரமக்குடி. அந்த பரமக்குடியிலேயே கமலஹாசன் படத்தை எங்கள் அனுமதி இல்லாமல் எந்த தேட்டர்லையும் ஓட்ட முடியாது. சீனிவாச ஐயங்கார் வருவார், யார் கமலஹாசன் அப்பா. அவரை தான் நான் தான் போய் கூட்டிகிட்டு வருவேன். கூட்டிகிட்டு அவர் முன்னாடியே அந்த படப்பெட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு கமலை கண்டவர்களை கடவுளை கண்டவர்களை கமலை வென்றவர்கள் அப்படின்னு முதல்ல ஒரு ஸ்லோகன்லாம் எழுதி அவர்கிட்ட இந்த படைக்கு போதுமாலாம் கேட்டிருக்கேன். அவர் போடா லூஸ் போயில அவன் சம்பாதிக்கிற நீ ஏன்டா ரோட்டில் தெரியுதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் பரமக்குடி தேட்டருக்கு போய்கிட்டு இருக்கேன். போகும்போது ஒரு தோழர் வந்தார், சிவத்துண்டில் வேலையூரில். அவர் வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க, அப்படின்ட்டுலாம் பேசுகிறீங்க. மானாமதுரையில் ஒரு வகுப்பு நடக்குது, மனிதன் எப்படி தோன்றினான் அப்படின்னு ஒரு வகுப்பு நடக்குது, அந்த வகுப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே மனிதன் தோன்றினான், அதான் தோன்றிட்டான்ல ஆதாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவனுடைய விழா எலும்பை உருவிருக்காங்க. உருவி அதில் ஒரு ஃபிட்டிங்ஸ் பண்ண உடனே பெண்கள்லாம் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னத்தை போட்டு சொல்லிக்கிட்டு தெரிய போகிறேன். ஏன்னா அன்னைக்கு ஆதாம் என்ற மனிதன் படைக்கப்பட்டான், ஏவாள் உருவாக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லும்போது அந்த விழா எலும்பை உருவி பெண் படைக்கப்பட்டான்னு எக்ஸலண்ட், மார்வலஸ், ஒண்டர்ஃபுல் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நேரம். இப்போ போய் நம்மளாலே சொல்கிறாங்க இல்லை, ஃபேஸ்புக்கில் ஒரு கூப்பிட்டார். வாசியை கிணற்றில் தண்ணீரை எடுத்து கொண்டிருந்தார். கூப்பிட்ட உடனே அந்த அம்மா அப்படியே கிணத்து வாளியை போயிடுச்சு. அந்த வாளி அப்படியே நின்றது. அப்போது எடுத்த அரிய புகைப்படம் அப்படின்னு ஒரு படம் ஃபேஸ்புக்கில் வரும். சரி, அவங்களாவது போடுறாங்க. 1826 தான் கேமரா கண்டுபிடிச்சாங்க, அது இருக்கட்டும். அப்போ எடுத்த அரிய புகைப்படம்னு அவன் போட, அதுக்கு கீழே ஒண்டர்ஃபுல், இங்கிலீஷ்காரங்க ஒண்டர்ஃபுல், எக்ஸலண்ட், மார்வலஸ், அமேசிங், அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி அப்போ ஏவாளுக்கு போட்ட வேணாம். அப்போ சரி, சீனிவாச ஐயங்கார் கூட்டத்துக்கு போகிறதா, பெரும்பாலும் ஒருத்தர் வர்றதா சொன்னாங்க. ரெண்டும் ஒரே சின்கர்னைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மானாமதுரைக்கு போயிட்டேன் அந்த கூட்டத்துக்கு. அங்கே போனால் ஒரு 7 அடி உயரம், அதே ஒரு 5 அடி தான் இருக்குது அந்த வாசல். அதுக்குள்ளே ஒருத்தர் தட்டி தடுமாறிக்கிட்டு உள்ளே வந்தார். இந்த பெரியவர் நான் பாருங்க படிச்சுட்டு சுற்றி இருக்கிறேங்க. இடைவேளையில் இந்த மானாமதுரை ஆற்று வாரத்தில் கூட்டிகிட்டு போய் உன் முகத்தில் ஒரு நல்ல முற்போக்கு தெரியுது அப்படின்னு அப்படின்னா, அதாவது பைபிளுடைய பக்கங்கள் என்னங்கிறது எனக்கு தரவு. ஏன்னா நான் 1 வருஷம் பாதிரியாருக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகி வந்தவன். எனக்கு தரவு, பைபிளுடைய பக்கத்தை யாராவது தொட்டா செத்தாங்க. இவர் பாட்டுக்கு அதை கிழிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன இவர் இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு, மனுஷன் அப்படி வந்தான், அமீபா வந்துச்சு, அது வந்துச்சு, கடல் அங்கிட்டு போச்சு, இங்கிட்டு போச்சு, இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. கோபம் வரல. ஆனால் இவர் சொல்கிற விஷயத்தில், ஏன்னா நமக்கு இயல்பாக ஒரு தேடல் நோக்கம் இருக்குல்ல, அதனால் அதை பற்றி சரின்னு யோசிச்சுட்டே என்ன அவர் சொல்கிறார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே அந்த தேடலை தொடங்கி வைத்தவர் ஒரு எஸ்ஏ பெருமாள் என்பவர் அதை தக்கர் பாபா அப்படின்னாங்க. இது என்ன தக்கர் பாபா அப்படின்னோடனே வேற ஒன்றும் இல்லை, அப்பா டக்கர்னு ஒன்று சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்காங்க. அந்த அப்பா டக்கர்னா என்ன அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணும்போது இந்த இருக்காரு இந்த பெரிய ஒரு தக்கர் பாபா. இவர் காந்தியினுடைய தீவிர தொண்டர்.
ஹரிஜன் அவர் வந்து ஹரிஜன தீண்டாமை கொடுமைக்கு எதிராக இது பண்ணும்போது அவருடைய இயக்கத்தில் சேர்ந்து பயணித்தவர். குஜராத்தை சேர்ந்தவர், ஒரு சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர். குஜராத் அது ரொம்ப நோட் ஈஸ்ட் பாயிண்ட். குஜராத்தை சேர்ந்தவர். அவர் அங்கே ரயில்வேல பொறியாளராக வேலை பார்க்குறாரு. பொறியாளராக வேலை பார்த்தவர் ரயில்வே தொழிலாளி ஸ்கேவஞ்சர்ஸ். அவங்க படக்கூடிய துயரத்தை பற்றி அவர் நேரடியாக கண்ணால் பார்த்து அவர்களுக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுடைய உயர்வுக்காக போராடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு காந்தியத்தில் வந்து சேர்றாரு. அதில் உழைக்கிறாரு. ஹரிஜன் அந்த இதை தீண்டாமை ஒழிப்புக்கு எதிரான போராட்டத்தை எல்லாம் நடத்தும் போது காந்தி இவரை வந்து இவர் நல்ல ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரில் 1948 ஒரு நிறுவனம் கட்டணும், அதுக்கு தக்கர் பாபா பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட பில்டிங்குள்ளதான் இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அந்த 48 இதை உருவாக்கும் போது ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இவர் பேர்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருந்த பட்டியல் சமூக மக்கள் அவரை வந்து இந்த தக்கர் பாபா அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு அந்த பேர் வாய்ப்புல வரல. அதனால அப்பா அப்படிங்கிறாங்க, மரியாதையாக தங்களுக்காக உழைப்பவரை அப்பா அப்படிங்கிறா. எஸ்ஏபி அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அது மாதிரி அப்பா தக்க அப்படிங்கிறத அப்பா டக்கர் அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிட ஆரம்பிச்சோடனே இங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் அவர்களை பார்த்து நீ என்ன பெரிய அப்பா டக்கர், அவர்கிட்ட போனோடனே இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவர்கிட்ட போயிட்டு அங்கே வந்து உடனே விவாதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. விவாதிக்க ஆரம்பிச்சோடனே நீ என்ன பெரிய அப்பா டக்கரா அப்படிங்கிற சொல்லுதான் தக்கர் பாபா என்பது தான் அப்பா டக்கரா மாறிச்சு அப்படிங்கிறது இங்கே வரும்போது தெரியுது. முன்னாடியே தெரியும் எனக்கு. இருந்தாலும் இங்கே ஒரு பிட்டை போட்டாங்கன்னா நீங்கள் நம்புவீங்க. இதுதான் இங்கே உள்ளது. இப்போ காவிரியை பற்றியான ஒரு இது தேடல். தாமிரபரணி ஆற்றுல மண் அள்ளுறானுங்க. அள்ளும் போது அதை தடுக்கணும். அப்போ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறான். அந்த வழக்கில் இருந்து வெளியேறு அப்படின்னு சொல்லி மிரட்டல் உருட்டெல்லாம் வரும்போது நல்லகண்ணுவை போய் பார்த்து நீங்கள் வந்து அதில் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லி அவர் வந்து அதில் அப்பியர் ஆகுறாரு. அவரோடு ஒரு 3 மாத காலம் என்னுடைய அறையில் தான் மதுரையில் வாடகை ரூம் எடுத்து தங்கி அந்த நீதிமன்ற வழக்கை நாங்கள் எதிர்கொள்கிறோம். தாமிரபரணி வழக்கை. அந்த வழக்கை எதிர்கொள்ளுகிற பொழுது ஏராளமான மிரட்டல்கள் அது வரும். இந்த இவங்க இருக்காங்க இல்லை நம்ம சங்கினார், இங்கே சங்கின்னு சொல்லக்கூடாது, சங்கினார் அப்படின்னு மரியாதையை சொல்லணும். அப்போ அவங்க வந்து அவங்க மிரட்ட வைக்க அதெல்லாம் நடந்துச்சு. அப்போ தான் இந்த தாமிரபரணியை குறித்தான கட்டுரைகள் எல்லாம் நான் எழுத துவங்கிங்க. அப்போ வந்து நதியை பற்றி எழுதுவது அப்படிங்கிறதில்ல, நதியில் பயணித்த காவிரியை பற்றி, காவிரி மனிதர்களை பற்றியான வரலாற்றை நாம் பதிவு செய்ய வேண்டும். அதே போல் வைகையை பதிவு செய்ய வேண்டும், பொருணையை பதிவு செய்ய வேண்டும், கூவத்தை பதிவு செய்ய வேண்டும், பாலாரை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்தது. அப்போ காவிரியை தேடி போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் குடலில் போய் அப்படின்னு சொல்லி குடலுக்கு போயாச்சு. குடலில் போய் உட்காந்து அங்கேருந்து முதல்ல ஒரு கட்டுரையை எழுதி போட்டவுடனே சூப்பரப்பா எழுதுப்பா தொடர்ந்து அப்படின்னு இவர் தான் இவர் விட மாட்டார். ஒன்று எழுதி ஃபேஸ்புக்கில் போட்டேன். அப்புறம் தொடர்ந்து அப்புறம் ஆளை காணாம் திடீர்னு. ஆனால் படிச்சுட்டே இருந்திருக்காரு. நான் இந்த 100ஐயுமே ஃபேஸ்புக்கில் பதிவாகவே போட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கமாக. அப்போ வந்து அவர் எஸ்ஏபி தான் அவருடைய இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து உடனே இதை வந்து நீ வந்து நீங்கள்லாம் என்னைக்கு சொன்னார் இடையாளை அப்படிங்க, நீ வந்து அதை வந்து எப்படியாவது எழுதி அதை வந்து ஒரு மாஸ்டர் பீஸாக இது வரும், நீ நிச்சயமாக அதை செய்யி அப்படின்னு சொல்லி தூண்டினார். நமக்கு இந்த புத்தகம் போடுறது, இந்த எழுத்தாளர் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நான் எழுதி சொல்லடா அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் அதை எழுத ஆரம்பித்து இதுக்கு இடையில வந்து சொல்லின் செல்வர்னு ஒரு விருது அறிவித்தாங்க இங்கே தமிழ்நாடு அரசு. அங்கே விருதை வாங்க போகும்போது இதை வந்து ஆக்சுவலாக பாரதி வித்தாலயத்தில் நானும் நாகராஜனும் பேசி அதை வெளியிடுறதுன்னு முடிவெடுத்துட்டோம். அங்கே போனோன்னா முதலமைச்சர் வந்ததில் எங்கே காவிரி நிறுவனம் எங்கே அப்படின்னு கேட்டார். இல்லை இனிமேல் தான் அச்சுக்கு போகுது, இந்த இருக்காரில் அவரை கொடுத்து அச்சரிக்கை அப்படின்னு உடனே அது அப்படியே மனுஷன் திறந்தது. இது அடுத்த உயிர்மைக்கு போனது. தோழர் சொன்னார் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதை வந்து இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்து வெளியிடுவதற்கான வேலையை இந்த சர்வதேச புத்தகத்தில் செய்திருக்காங்க. நான் அதில் 500 ரூபாய்க்கு மேலே போடாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன். காவிரி சிவிலைசேஷன் லைஃப் இன் த தமிழியன்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த நூலுடைய தலைப்பாக. ஆங்கிலத்திலும் அது வருகிறது. இன்னொரு இல்லை, தமிழ்லேயே அது 500க்கு வரப்போகுது. இப்போ தமிழ்லேயே 500க்கு தான் நான் போட சொன்னேன். ஏன்னா நமக்கு இந்த பணமெல்லாம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா இந்த எழுதுவதற்கு செலவு 8 லட்ச ரூபா இருந்துச்சு. 6 மாதம் இந்த ஆட்டுக்குள்ளே பயணம் பண்ணியிருக்கேன். 8 லட்ச ரூபா செலவழிச்சிருக்கேன். 86,000 ரூபா இதுவரை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வரல.
இது வந்து பொதுவாக உள்ள ஒரு இது, அதாவது அது அதில் கன்னடத்திலையும் தெலுங்குலையும் மலையாளத்திலையும் இதை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது ஒரு தகவலாகவும் நான் பதிவு பண்ணுறேன். அதாவது பொதுவாக வந்து இந்த காவிரியை பற்றி எழுத ஆரம்பிக்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு அறிவியல் பார்வை இருக்குது. இதுக்கு இன்னொரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஒரு வலதுசாரி, இந்த நூலை எழுதுறதுக்கு ஒரு வலதுசாரி தான் காரணம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது. அந்த மாதிரியான ஒரு தேடலை போகும்போது காவிரியை பற்றி தமிழ்ச்செல்வன் வந்து நிலவியல் குறித்து ஒரு குறிப்பை நான் படிக்கிறேன். தமிழ்ச்செல்வன் எழுதியிருக்காரு. அதை படிக்கிற பொழுது என்ன வருது, இந்த நில அமைப்பு எப்பயுமே இப்படி இருந்ததில்லை. அது வந்து இங்க இருந்து இப்படி போய் முட்டி வடக்க இமயமலையில போய் அங்கே அப்போ டெதிஸ்னு ஒரு கடல் இருக்கு, இது போய் முட்டுல தான் இமயமலை என்ன செய்யுது, உருவாகுது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ஓடி இருந்த நதியை முட்டுல தூக்கி எங்கிட்டாவது வீசி இருக்கணுமே அப்படின்னு தேடி போனோம்னா அங்கேருந்து குடகுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒகேனக்கல்ல இருந்து பாயிண்ட்டுக்கு வர மாட்டேங்குது. அங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகுது. அங்கிட்டு போனோம்னா காவேரிப்பட்டினம்னு வேலூர் பக்கத்துலேயே ஒரு ஊர் இருக்கு. என்னடா காவிரி ஓடாத இடத்துல எப்படி காவிரி பட்டினம் வந்துச்சு, காவிரி பட்டுன்னு ஒரு ஊர் கிராமம் வருது, அப்பெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூட் அங்கே போய் நின்னா கடைசியில் அது எங்கே போகுது, பழவேற்காட்டில் போய் நின்றுக்கிடுச்சு. காவிரியை காணாம இங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அங்கிட்டு போனோம்னா அந்த பழவேற்காட்டை தெலுங்கு மக்கள் பிரளய காவேரி என்றுதான் இன்றைக்கும் அழைக்கிறார்கள். அப்போ காவிரி அங்கிட்டு போகுது, நடுவில் போகுது, பூமியினுடைய நில அடுக்கு தூக்கும் போது அது மாற்றுகிறது. இதற்கிடையில் இந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் அது பயணப்பட்டு வந்திருக்கிறது என்ற கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு. அதை வந்து கொஞ்சம் இளைஞர்கள் சுவைப்பட படிக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் எடுத்த குறிப்புகளை எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுக்கேன். அது ஒரு 10,000 பக்க குறிப்பு அப்படியே இருக்குது. அதிலிருந்து புழிஞ்சு இந்த ஜூஸ் கொடுக்கறது இருக்குல்ல, அதை மட்டும்தான் இந்த நூலாக இது வந்திருக்கிறது. இப்போது வைகை நதிகாசம் அப்படின்னு, இதிகாசம் இல்லை நதிகாசம் என்ற ஒரு நூலை எழுதி கொண்டிருக்கிறேன். அதை எழுதும்போது மதுரைக்குள்ள கடல் இருந்த கதை வருது, கடல் இருந்த வரலாறு வருது. மதுரையினாலே வைகை என்பார்கள். வைகையே ஓடாத மதுரை இருந்த காலமும் இருக்கிறது. அதுவும் நிலவியல் ஆய்வுகள் இருக்கிறது. இந்த நிலவியல் ஆய்வுகளை வைத்து வைகை, பொருணை, கூவத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். கூவம் என்றாலே தூய ஊற்று நீர் என்று பொருள். கூவம் என்ற சொல்லுக்கு குயில் கூவம், இனிமை சார்ந்த சொல்லாகத்தான் அது கூவம் என்று வைக்கப்பட்டது. ஆனால் கூவம் வந்து நம்ம சாக்கடை அடிட்டு அதை போய் சாக்கடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கூவம், இது சார்ந்த வரலாறுகள், இவை அனைத்தையும் பதிவு செய்ய வேண்டும். எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய நதிகள், அதில் வாழ்ந்த மனிதர்கள், அதனுடைய நிலவியல், அரசியல், சமூகவியல், பொருளியல் ஒரு 5 நூல்களை எழுதிவிட வேண்டும், அதோடு செத்துவிட வேண்டும் என்பதுதான் எனது இலக்கு. அந்த இடத்தில் என்னை உற்சாகப்படுத்தி காவிரி நீரோவியத்திற்கு பெருமை சேர்த்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர், இது என்னுடைய வீடு, அந்த வீட்டிற்குள் நின்று பேசிக் கொண்டிருப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் என்னை வந்து இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டினதில் மிக முக்கிய பங்கு தோழர் எஸ்.ஏ. பெருமாள் அவர்களுக்கு உண்டு. ஒரு மகன் தகப்பனுக்கு வந்து ஒரு கைமாறு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அந்த அடிப்படையில் நிச்சயமாக நான் கார்ல் மார்க்ஸ் அடுத்து கார்ல் மார்க்ஸுடைய மார்க்சியம் இருந்தது. அது என்ன அப்படின்னு விளக்குனவர் அவர் தான். சின்ன குழந்தைய, நான் ஒரு சின்ன பையனா ரோட்டில் சுற்றி திரியும் போது என்னை கூப்பிட்டு ரவுடி பையில, முரட்டு பையில அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு நமக்கு கம்பெடுத்து சொல்லி கொடுத்த ஒரு மாமனிதன் தோழர் எஸ்.ஏ. பெருமாள்.